பக்கம் விஜய் எதுவுமே தெரியாம அவர் பாட்டு உட்கார்ந்துக்கிறாங்க. என்ன சொல்லி தொலைக்கிறது? அவர் கோட்டை போட்டு அப்படியே ஸ்டைலா இருக்காரு பாருங்க, இந்த லுக்ல பாருங்க, செம்மையா இருக்காங்க. என் அன்பு சொந்தங்களே, தமிழ்நாட்டை வந்து பல கோடி உயர்த்தியது பெருந்தலைவர் காமராசர். காமராசர் வந்து தோற்றம் வந்து வசீகரமான தோற்றம் கிடையாது, கரிஸ்மாட்டிக் கிடையாது, முகம் பொலிவோடு இருக்காது. அவர் வந்து கடைசி வரைக்கும் கதை வெட்டி கதை சட்டை தான் போட்டாரு. வெளிநாட்டு காமராசர் போக வேண்டிய சூழல் விடுது முதலமைச்சராக. அங்க வந்து குடிநீர் பிரதேசம். அப்ப காமராசரால குடிநீர் தாங்க முடியாதுங்கிறதுனால காமராசருக்காக பிரத்யேகமாக கோட்டு சூட்டு தைக்கப்படுது. ஆனா காமராசர் கோட்டு சூட்டு போட்டு போகல, இதே வேட்டு சட்டையோட போயிட்டாரு. நீங்க விருதுநகர்ல போய் காமராசர் இல்லத்தை பாத்தீங்கன்னா காமராசருக்காக தைக்கப்பட்ட கோட்டு சூட்டு காமராசர் போனதுன்னு போட்டிருக்கு. அந்த காமராசர் மக்கள் தலைவர், மக்களுக்காக வந்து நின்ன 9 ஆண்டு காலம் பொற்கால ஆட்சி கொடுத்த காமராஜர் ஆட்சியில் தான் கல்வியில வந்து மறுவளர்ச்சி, உட்கட்டமைப்பு உருவாக்கம், விவசாயத்துல மிகப்பெரிய மாற்றம் எல்லாமே காமராஜர் ஆட்சி கலந்தான். தொழில்துறையில புரட்சி எல்லாமே காமராஜர் ஆட்சி கலந்தான். இன்னைக்கு என்ன நடக்குது? எதை பத்தியும் தெரியாத ஆட்கள் நிர்வாகத்தை கொடுத்துட்டோம். திடீர்னு பார்த்தா தமிழ்நாட்டுக்கான டெல்லி சிறப்பு பிரதிநிதி யாரு பார்த்தா ஜனநாயக பட ப்ரொடியூசர் வெங்கட்டாரன் ஒருத்தர் வர்றாரு. நாம கேட்கிறோம், எங்க தமிழ்நாட்டை சாராத கர்நாடகத்தை சேர்ந்த ஆளை எங்க நியமிச்சீங்க அப்படின்னு கேட்டா அமைச்சர் நிர்மல்குமார். அவர் வந்து கர்நாடகா கிடையாது, ஆந்திரா. எந்த கர்மம் வந்தாங்கடா? அவர் வந்து ஆபத்து சமயத்துல உதவியா இருந்தார். என்ன ஆபத்து சமயம்? கஜா புயலப்ப, ஒக்கி புயலப்ப, நிவர் புயலப்ப, சென்னையில வெள்ளம் ஏற்பட்டப்ப மக்களுக்காக உதவி பண்ணாரா? மக்களுக்காக நின்னாரா? என்ன பண்ணாரு? பணத்தை வெளியிடாதப்ப காசை கேட்காம இருந்தார். அப்ப என்ன பண்ற? புஷியானந்த கட்சி பொறுப்பை நீக்கி விட்டுட்டு வெங்கட்டான போட்டு விடு, இல்ல விஜய தலைவர் பொறுப்பை இறக்கி விட்டு வெங்கட்டான போடு, கட்சி பொறுப்புல போடு. யார் கேட்க போறா? தமிழே தெரியாதவன் தமிழ்நாட்டுக்கான பிரதிநிதியா? காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாட்டில் தடுப்பணை கட்டலாமா கூடாதா? வெங்கட்டானவின் கருத்து என்ன? வெங்கட்டானவின் பார்வை என்ன? இவர் சொல்றாரு, அங்கே இருக்கிறது போல ஊரா விட்டு கையில உங்க வீட்டுக்கு ஸ்வீட் செய்யாதீங்க புரோக்கிறது. நீங்க சோரே ஊரா விட்டு கையில சேர்த்து கேவலம் தமிழ்நாட்டுக்கு பிடிச்ச அலங்கோல நிலை ஓட்ட கொண்டு அவையில போட்டுட்டு இன்னைக்கு பிரச்சனைக்கு நாம வீடு நின்று போராட வேண்டியது. அண்ணன் சீமானாவது வெற்றி பெற்றுக்கலாம் இப்ப சொல்றேன். மடதேசி யாரா சட்டமன்றத்தை பேச போற? அவர் அப்பாவை காணுங்கிறாரு, இவர் வந்து மனைவியை காணுங்கிறாரு. ஆனா சட்டசபையில மக்களுக்கு பிரச்சனைகள் பேசக்கூடதே காணுமே. ஏன்னா எந்த பிரச்சனையும் பேச திமுகவுக்கு தார்மீகம் இல்லை, அருகதை இல்லை. எல்லா பிரச்சனையும் தொடக்கம் திமுக. அதனால பிரச்சனையை திமுக பேச மாட்டான், மக்கள் பிரச்சனையை பேச மாட்டான். தாவேகாரனுக்கு அது தெரியாது. அதிமுக உட்கட்சி பிரச்சனையை சமாளிக்க முடியல. அப்ப மக்கள் பிரச்சனை பேசப்படாத சட்டமன்றமாக தமிழ்நாடு சட்டமன்றம் இருக்கு. வாக்கின் வலிமை அறியாது, வாக்கின் மகத்துவத்தை அறியாம பேச்சு சொன்னா ஓட்ட போட்டேன், பேரன் சொன்னா ஓட்டு போட்டேன், மகன் சொன்னா ஓட்டு போட்டேன். உங்க பேரனுக்கோ உங்க பேத்திக்கோ உங்க மகனுக்கோ சளி பிடிச்சிருக்கு, மூக்களை ஊட்டுது, அவன் ஐஸ்கிரீம் வேணுங்கிறான். இல்லப்பா சாப்பிடக்கூடாது, உடம்பு கெட்டு போகும். இல்ல வேணும் அப்படின்னு அழுதான்னா தலையில போட போட்டு போட அப்படின்னு அவளதான் அவளோட புரிதல் இருக்கும். 18 வயசை தாண்டாலும் அவனுக்கு வாக்குரிமை. ஆனா பேரன் சொன்னா, பேச்சு சொன்னா, மகன் சொன்னா, மகன் சொன்னான்னு ஓட்ட போட்டுட்டு நீ கரண்ட் விலையில எப்படி வரும்? தளபதி வாழ்க்கைன்னு சொல்லிட்டு படுத்துங்க, அவ்வளவுதான். நான் விஜய்க்கு விசிறினா இப்ப கரண்ட் எல்லாம் விசிறியை வச்சு அதுவும் மின்சாரம் போகுது. காரணம் சொல்றாங்க உருப்படியா? அதாவது பேஸ் கையில பிடிக்கிட்டு போயிடுறாங்க. ஓ எப்ப படுத்துறாங்க? காலையில பிடிக்கிட்டு போயிடுறாங்க. கரண்ட் எப்ப போகுது? அது ராத்திரி போகுது. இல்ல கரண்ட் விட்டு விட்டு போகுது. எப்படி பிடிங்கிட்டு அங்கே உட்காந்து மாத்தி மாத்தி வாங்கிட்டு இருப்பானா? ஏண்டா ஒரு 10 பேர் 20 பேர் 30 பேர் சேர்ந்து சென்னைங்கிற விடக்கூடிய மாநகரத்துக்குள்ள செயற்கையாக மின்வெட்டை ஏற்படுத்த முடியுமாடா? இதெல்லாம் கத்தி படமாடாது? கத்தி படமா சர்க்கார் படமா?
என்ன காரணம் எவனுக்கும் தெரியல. காரணம் எப்படி சொல்றது தெரியல. சாட்சி பில்ல போட்டு என்ன காரணம் சொல்லலாம் சொல்லு அப்படின்னு போறேன். அது இதெல்லாம் சொல்லுன்னு சொல்லுது. அடுத்த நாள் போய் குறுக்களை போட்டு கேட்கறது, நீ ஏதாவது சொல்லு. அந்த ஏஐட்ட காரணத்தை வாங்கிக்கிட்டு மக்கள்கிட்ட போய் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, எல்லாரும் கூத்து. ஊடகங்கள் எப்போதும் விஜய் பேசுது, அவர் இப்படி பண்றாரு அப்படி பண்றாருன்னு. ஆனா கட்சியோடைய 2 ஆண்டு காலத்துல ஊடக சந்திப்பு நிகழ்த்தவே இல்லை. ஊடகங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு முகம் கொடுத்து பதில் சொல்ல தயாரா இல்லை. நீ சிந்திச்சு பாருங்க, கத்தி படத்துல சம்பந்தம் அடிக்கிறாங்க பக்கத்துல, அவர் டான்ஸ் ஆக போகல, டான்ஸ் ஆக போகல, 20 நிமிஷம் பேசுறாங்க. தூச்சி பாத்திரையை ஊழல் செஞ்ச ஊருது அப்படின்னு பயங்கரமா பேசுற சர்க்காரு, அங்கேயும் பிரஸ் மீட். மெர்சல்ல கைது பண்ணிடுறாங்க, கையில கைவிலங்கு போடுறாங்க, அப்பையும் பிரஸ் மீட். ஆனா நிஜத்துல எந்த மீட்டும் இல்லை. நாடு கெட்டு குடிச்சவரா மாறப்போகுது. 5 ஆண்டு காலம் மக்கள் கொஞ்ச பாடம் படப்படுறதில்லை, அவ்வளவு பாடுபடப்படும். ஆனா எல்லாத்துக்கும் ஒரு கதையை சொல்லுவான், ஒரு கட்டுக்கதையை சொல்லுவான். ஏன்னா பொய் பித்தராடத்துல ஆட்சியை பிடிச்சான். கரூர்ல திட்டமிட்டு கொண்டுட்டாங்க, அவரை முடக்க சரி பண்றாங்க, அவரை ஒடுக்க சரி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு 49 சாவு இந்த நொடி வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய யாருக்கும் வழியை தரல, வகையை தரல. அதை வச்சு ஒரு கேவலப்பட்ட அரசியல், கரூர் மானத்தை வச்சு அரசியல். வரலாற்றுல பார்க்காத கூட்டம் தமிழ்நாட்டு ஆயிடுச்சு. வரலாற்றுல பார்க்காத ஒரு கேடு கட்ட கூட்டம். ஒவ்வொருத்தரும் அக்யூஸ்ட். மணியவச்சன் ஒரு அமைச்சர், அவர் பார்த்தா புதுச்சேரியில சொந்த தம்பி அடிச்சுட்டாரு, அடிச்சு இங்க 10 வருஷம் பண்ணிட்டாங்க. அன்பு சொந்தங்களே, எல்லா பிழைகளையும் தவறுகளையும் மக்கள் தான் பண்றோம். இந்த நாட்டில் நடைபெற்ற முதல் பொது தேர்தலில் எல்லோருக்கும் வாக்குரிமை இல்லை. யாரு படிச்சவங்களோ, யாரு பட்டதாரியோ, யாரு மராஸ்தாரோ, யார் நிலக்கிறாரோ, யார் செல்வந்தரோ, அவங்களுக்கு மட்டும்தான் வாக்குரிமை இருந்துச்சு. அப்படி போராடி பெற்ற உரிமை வாக்குரிமை. முதல் பொது தேர்தலில் பெண்களுக்கு சுத்தமான உரிமை கிடையாது. நாம் சுதந்திரம் போராடி பண்றது போல வாக்குரிமைக்கு ஒரு போராட்டம் செஞ்சோம். அந்த வாக்குரிமை தான் 5 ஆண்டுகள வாக்கை தீர்மானிக்குது. தவறான ஒருத்தருக்கு வாக்கு செலுத்திட்டீங்கன்னா, நான் தவறு பண்ணிட்டேன்னு அதை உணர்ந்து திருத்தறதுக்கு 5 ஆண்டு காலம் தேவைப்படும். அந்த 5 ஆண்டு காலத்துல நாட்டையே முடிச்சு விட்டுருக்காங்க. திமுக அதிமுக ஆட்சி காலத்துல வனக்கொள்ளை நடந்தது, கனிம வளங்கள் பக்கத்து மாநிலங்களுக்கு ஏற்றப்பட்டது. தானே காய்ச்சல் என்ன? அதேதான் திமுக அதிமுக ஆட்சி காலத்துல கமிஷன் கரப்ஷன், அதேதான் இப்ப. அப்ப பாட்டுக்கு 10 ரூபா வாங்கினா இப்ப ஒரு பாட்டு பாடி ஏற்றி விட்டு 20 ரூபாய் மாத்திட்டான். எந்த மாற்றம் இல்லையே. நெல் கொள்முதல் நிலையங்கள் அதே போல 40 ரூபாய் வாங்கிட்டு இருக்கேன். எந்த மாற்றம் இல்ல. ஒரே ஒரு மாற்றம், வேட்டு சட்டை போட்டிருந்தாரு ஒரு தரப்புல, இப்ப கோட்டுக்கு அதுல பெருமிதப்பட்டுக்க வேண்டியது. அதை தாண்டி எந்த மக்கள் பிரச்சனை தீர்க்கப்பட போறதில்லை. தமிழ்நாடு ஒரு அடி முன்னோக்கி நகர போறதில்லை, பல நூற்றாண்டு பின்னோக்கி போக போகுது. தமிழ்நாட்டில் எப்படிப்பட்ட கேடுகட்ட ஆட்சியாளர் ஆண்டாலும் குறைந்தபட்சம் மக்களுக்கு ஒரு அரசியல் புரிதல் உண்டு, ஒரு அரசியல் பார்வை உண்டு. அவங்க பகுப்பாய்வு பண்ணி வாக்கு செலுத்துவாங்க அப்படின்னு ஒரு பார்வை இருந்துச்சு. எல்லாத்தையும் உடைச்சு நொறுக்கி ஒரு நடிகை வந்தா ஓட்டு போட்டுவான்னு ஒரு நிலையை உருவாக்கி விட்டு விஜய் மட்டும் வந்திருக்காரு. இன்னும் பலவே தர இருக்கேன் திரைத்துறைக்கு வர்றதுக்கு. ஒருத்தர் நான் வர்றதா இல்லையான்னு மக்கள்கிட்ட கேட்டு வர்றேங்க. நான் திருச்சி கிழக்குல நிக்கல, ஆனா நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. நான் எதுக்கு ஃபீல் பண்ண போறேன்? நீங்க ஒன்னும் ஃபீல் பண்ணாதீங்க, நான் வந்துடுவேன். ஒரு பக்கம் அண்ணன் லாரன்ஸ், பல பேர் கனவு எடுத்துக்கிறேன். நம்மளும் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஆயிடலாம். இவ்வளவு ஈஸியா இருக்கு. பிரச்சாரத்துக்கும் போக தேவையில்லை, போராடவும் தேவையில்லை, பிரஸ் மீட்டும் தேவையில்லை, பொதுக்கூட்டத்தில் சொந்தமாகவும் பேச தேவையில்லை. இவ்வளவு எளிதாக இருக்கு முதலமைச்சர் அப்படின்னு பல பேர் முடிவு பண்ணிட்டாங்க. இந்த பெரம்பூர் தொகுதி வரலாற்றுல ஒரு பெரிய கரை தான். தமிழ்நாட்டுக்கே போட்டாங்கன்னா கூட பெரம்பூர்ல தோக்கடிச்சிருக்கணும், பெரம்பூர்லயும் தோக்கடிச்சிருக்கணும், திருச்சி கிழக்குலையும் தோக்கடிச்சிருக்கணும். மக்கள் சந்திப்பே கிடையாது, மக்கள் போராட்ட கிழமை நிக்கிறது கிடையாது. திமுக இழுத்தன்னாரு விஜய். திமுக இழுத்தாருன்னா கடந்த 5 ஆண்டு காலத்துல
2.5 ஆண்டு காலம் கட்சி தொடங்கி இருந்தார் தாவேக்காவுக்கு. அந்த 2.5 ஆண்டு காலத்துல எத்தனை போராட்டங்களை திமுக கடந்த காலத்தை விஜய் எடுத்தாரு? ஒண்ணு. எத்தனை போராட்டங்கள்ல தன்னடிச்சாலை போன்ற போராட்டங்கள்ல பங்கெடுத்தாரு? அப்பயும் இல்லை. இப்ப திமுக நிர்வாகத்துக்கு மாற்றாக எந்த நிர்வாகத்தை கொடுக்க போறாரு? இப்பயும் ஒரு மாற்றம் இல்லை. திமுக செஞ்சதை விஜய் செய்ய போறாரு, உதயநிதி ஸ்டாலின் பண்ணதை விஜய் பண்ண போறாரு, அவ்வளவுதான். அதனால பெருமானந்த வாரியா சொல்றாரு, போதிக்கும் போது புரியாது, பாதிக்கும் போது புரியுது. நம்ம ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டோம், இனியாவது உணரணும். மறுபடியும் விஜய் எங்க அண்ணன் எங்க தம்பினா அவருக்கு அப்படி உறவு முறைகள் மேல எந்த மயக்கமும் கிடையாது. அவருக்கு அதுக்கு மேல பேசணும்னா அது தனிப்பட்ட வாழ்க்கை போயிடும். அவருக்கு அப்படி எந்த உணர்வும் கிடையாது. 41 பேர் செத்து விழுந்தப்பே விட்டு ஓடினால்தான் தான் விஜய். அவர் ஒருபோதும் யாருக்கும் உண்மையா இருக்க மாட்டாரு. அவருக்கு நன்றி உணர்ச்சி என்ன தெரியாது, விசுவாசம் என்ன தெரியாது, மனிதத்தன்மை என்ன தெரியாது, எதுவுமே கிடையாது. நீங்க திரைப்படத்தை பாக்குற விஜய் வேற, நிஜத்தை பாக்குற விஜய் வேற. அதை நீங்க உணர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் காலம் பிடிக்கும். ஆனா அது வரைக்கும் தமிழ்நாடு இருக்குமான்னு தெரியல. எதுவாகிலும் களத்துல நாம் தமிழர் கட்சி போராடும். இந்த 16 ஆண்டு காலத்துல மக்கள் எங்களை தோற்கடித்தார்கள். 2016, 19, 21, 24, 26 உள்ளாட்சி தேர்தலில், இடைத்தேர்தல் களத்துல மக்கள் தோற்கடித்தார்கள். மக்கள் புறந்தள்ளினார்கள். மக்கள் எங்களுக்கு துரோகம் செய்தார்கள், ஜனநாயக துரோகத்தை செய்தார்கள். ஆனால் ஒருபோதும் இந்த 16 ஆண்டு காலத்துல மக்களுக்கு எந்த பாதகத்தையும் நாங்க செய்யல, மக்களுக்கு எந்த துரோகத்தையும் நாங்க செய்யல. ஒரு மக்கள் விரோத திட்டத்தை ஆதரிக்கவும் இல்லை, மக்களுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய ஒரு செயல்பாட்டை நியாயப்படுத்தவும் இல்லை. முழுக்க முழுக்க 16 ஆண்டு காலமாக மக்களுக்கு அளிக்கக்கூடிய கட்சி நாம் தமிழர் கட்சி. திமுக ஆட்சி காலத்துல போராடணும், அதிமுக ஆட்சி காலத்துல போராடணும், தாவேக ஆட்சி காலத்தையும் போராடணும். உங்க வாக்கை சரியான முறையில் செலுத்தியிருந்தா நான் போராட வேண்டிய நிலை இல்லை, எல்லாமே நம்ம தேடி வந்திருக்கோம். ஆனா தவறான கையில அதிகாரம் போயிட்டதால மறுபடியும் போராட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். அதை உணர்ந்து இனியாவது விழிப்புணர்வு பெற்று அரசியல் புரிதலோடு நகருங்கள், மக்களுக்காக போராட்டம் நடத்துங்க. இல்ல மறுபடியும் எங்க அண்ணன் எங்க தளபதி என்னன்னா ஒண்ணும் செய்ய முடியாது. ஆகவே அன்பு சொந்தங்களே, நாம் தமிழர் கட்சி இந்த போராட்ட களத்திலே தொடர்ச்சியாக இருக்கும். ஆளும் தாவேக அரசுக்கு திமுக கொடைச்சாக இருக்க போறதில்லை, அதிமுக கொடைச்சாக இருக்க போறதில்லை. ஆனா நாம் தமிழர் கட்சி பெரிய கொடைச்சாக இருக்கும். இந்த 5 ஆண்டு காலம் முழுமையாக இந்த கேடுகட்ட தாவேக அரசை, மனித தன்மையே இல்லாத முதலமைச்சரை அம்பலப்படுத்துவோம், கிழிச்சு தொங்க விடுவோம். நீ வழக்க போட்டாலும் சரி, சிறைப்படுத்தினாலும் சரி, நீ அடக்குமுறை ஒடுக்குமுறை பாய்ச்சாலும் சரி, இந்த தாவேக அரசை கிழிச்சு தொங்க விட்டு உண்மையான மாற்று அரசியலை தமிழ்நாட்டில் கட்டமைப்போம். நன்றி, வணக்கம்.